வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்கில் எட்ஜ் கோச்சிங். நம்ம 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 14. ஸோ டே 14ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட், அதாவது க்யூட்டாக நம்ம நேத்தி பார்த்த ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பார்த்தோம். ஸோ அது அப்படியே வெப்சைட்டில் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு நம்ம இன்புட்டாக என்னென்னலாம் பாஸ் பண்ணமோ அந்த இன்புட். ஸோ இதில் வந்து வீக் ஆஃப் த டே வந்து எவ்வளோ இருக்கணும், வீக் ஆஃப் த டே வந்து இன்னைக்கு தேர்ட் டே. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் மண்டேனா 1 அண்ட் 7 அப்படிங்கிறது சண்டே அப்படிங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இன்புட் எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரிடிக்ட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ப்ரிடிக்ட் ரெவென்யூ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ரெவென்யூ வந்து அன்னைக்கு டேல எனக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸை உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பிஃபோர் தட் நம்மளோட லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் நேற்று நம்ம பார்த்த மாடல். ஸோ நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு காஃபி ஷாப் சேல்ஸ் ஒரு டேட்டா இருந்துச்சு. அதில் எப்படி நான் வந்து டெய்லி சேல்ஸை நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது இப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இதே கான்செப்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிஃபோர் நான் இந்த மாடலை நான் இன்னொரு இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட மாடலை சேவ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் என்னோட மாடலை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, ஜாப் லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ், லைக் ஒரு மாடியூல் இருக்கு, ஒரு லைப்ரரி இருக்கு. இது என்னன்னா ஒரு லைட் வெயிட்டான பைப்லைன் இந்த பைத்தன்ல இருக்கக்கூடிய ஒரு லைட் வெயிட்டான பைப்லைன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா, என்னோட மாடலை நான் சேவ் பண்ணிக்க முடியும். என்னோட மாடல் அண்ட் என்னோட ஸ்கேலார்லாம் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் யூஸ் பண்ணி என்னோட டேட்டாஸை வந்து நான் ப்ராசஸ் பண்ணல. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம என்னோட பேசிக்காக சம் சினாரியோஸ் கிரியேட் பண்ணி நான் அதை ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சினாரியோஸை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட வெப்சைட்ல கொடுக்க போறேன். இதுதான் நான் டேட்டாவாக கொடுப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டாவை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இது டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஸ்கேலாராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் செலக்டட் ஸ்கேலார், நம்ம வந்து செலக்ட் கே பூஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணோம்னா, செலக்ட் கே பெஸ்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 3 ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஸோ அதுக்காக நம்ம பண்ண இந்த ஸ்கேலார், அதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணோமா, அதையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபீச்சர் ஸ்கேலிங் ஒன்று பண்ணோமா, ஃபீச்சர் செலெக்ஷன், செலக்ட் கே பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டாப் 15 ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாப்லிப் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஜாப்லிப் டாட் டம்ப். ஸோ இந்த டம்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும்னா மாடலை சேவ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னோட மாடல் இந்த மாடலில் தான் என்னோட லீனியர் ரெக்ரெஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நான் மாடலை லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடல் அண்ட் தென் அதோட நேம், இந்த மாடலை எனக்கு இந்த நேமில் வந்து எனக்கு சேவ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். என்ன சேவ் பண்ணிருக்கோம்னா, காஃபி சேல்ஸ் மாடல் டாட் பிகேஎல். பிகேஎல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, டாட், அதாவது ஒரு பிக்கிள் ஃபைல். அதுக்கு பேர் வந்து பிக்கிள் ஃபைல், விச் இஸ் ஃபைல் ஃபார்மேட் யூஸ்டு ஃபார் த பைத்தானோட சீரியலைஸ் அண்ட் டீசீரியலைஸ் பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபைல் ஃபார்மேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாடலை வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டாட் பிக்கிள் அப்படிங்கிற ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டோரிங் த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது டிக்ஷனரி, லிஸ்ட், இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரீயூசிங் த ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டா வித்தவுட் ரீகால்குலேட்டிங், அதாவது ப்ரீ ப்ராசஸ் பண்ண ஒரு டேட்டாவை நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிட்டு இது இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சேவ் பண்ண ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஜாப்லிப் டாட் டம்ப், அதில் என்னோட ஸ்கேலார், ஸோ என்னோட நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் யூஸ் பண்ணோம்ல அந்த ஸ்கேலாரை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செலக்டார், நம்மளோட ஃபீச்சர் செலெக்ஷன் யூஸ் பண்ணோம்ல அந்த ஃபீச்சர் செலெக்ஷன் வந்து செலக்டார் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு. ஸோ அதில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலக்டார் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டார் அப்படிங்கிறது இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கா, இங்கே இதில் தானே என்னோட செலக்ட் கே பெஸ்ட் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து ஃபீச்சரை செலக்ட் பண்ணுறேன்ல. ஸோ செலக்டார் அப்படிங்கிற வேரியபிளில் தானே இருக்குது. ஸோ அதனால இந்த செலக்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாடலை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல சேவ் ஆகும் அப்படின்னா
டவுன்லோட்ஸ் உங்களோட சிஸ்டம்ல டவுன்லோட்ஸ்ல இது என்ன ஆகும்னா சேவ் ஆகும். ஸோ டவுன்லோட்ஸ்ல இது சேவ் ஆயிருக்கும். ஸோ நான் அந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட கரண்ட் பாத்ல வந்து நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஃபீச்சர் செலக்டர் டாட் பிகேஎல். ஸோ இந்த 3 ஃபைல்ஸையும் நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஆப்பா கிரியேட் பண்ண போறேன். இந்த மாடலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆப் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லிட் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் லைப்ரரியை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்ட்ரீம்லிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு HTML, CSS, ஜாவா இதெல்லாம் படிச்சிருக்கணும்லாம் வேணாம். இது வந்து ஸ்ட்ரீம்லிட் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே இன்பில்டா கொடுத்துருக்கும். இப்போ வந்து ஒரு இடத்துல எனக்கு ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு பட்டன் எனக்கு வேணும், லைக் சப்மிட் பட்டன். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இப்படி வருது. ஸோ இதுலேயே நான் வந்து ப்ரிடிக்ட் ரெவென்யூ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன்ல, இது ஒரு பட்டன் தானே. ஸோ இந்த பட்டன் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கும், அதை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லிட். அண்ட் தென் நம்ம சேவ் பண்ண மாடல்ஸை வந்து நான் லோட் பண்ணுறதுக்கு ஜாப்லிப் அப்படிங்கிற மாடியூல நான் பேக்கேஜஸ்ல நான் யூஸ் பண்றேன். அண்ட் தென் pandas அண்ட் numpy நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா சேவ் பண்ண மாடல்ஸ் அண்ட் செலக்டர் ஸ்கேலார் ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்னா லோட் பண்றேன். ஸோ அதுக்கு மாடல்ல ஜாப்லிப் டாட் லோட், சேவ் பண்றதுக்கு டம்ப், லோட் பண்றதுக்கு லோட். இந்த ஃபங்க்ஷன்ல அதோட நேம் மட்டும் அதோட பாத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ என்னோட கரண்ட் ஃபைல்ல இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் 3 நான் லோட் பண்ணிட்டேன். தென் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ்டிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரீம்லிட். நம்ம ஸ்ட்ரீம்லிட் எப்படி வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஆஸ் எஸ்டின்னு இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ எஸ்டி டாட் செட் பேஜ் கான்ஃபிக், அதாவது பேஜோட கான்ஃபிகரேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதுல என்ன கொடுக்குறேன்னா பேஜோட டைட்டில், இது வந்து பேஜோட டைட்டில். அண்ட் தென் பேஜ்ல என்ன ஐகான் இருக்கணும் அந்த ஐகான், அண்ட் லே அவுட் வந்து சென்டர்டா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது இல்லாம எஸ்டி டாட் டைட்டில்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு எதுல வரும் அப்படின்னா என்னோட பேஜ்ல வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து பேஜோட டைட்டில். நம்ம அங்கே கான்ஃபிக்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்ல, இங்கே எனக்கு வருதுல காஃபி ஷாப் ரெவென்யூ ப்ரிடிக்ட், இந்த மேலே எனக்கு ஒரு நேம் வருதுல. ஸோ இதை தான் நம்ம எதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் பேஜ் செட் பேஜ் கான்ஃபிக். ஸோ இது ரெண்டும் எதில் வரும் அப்படின்னா எனக்கு இதில் வரும். இங்கே உங்களுக்கு வருது ஸ்டார்டிங்ல காஃபி ஷாப் டெய்லி ரெவென்யூ, இது வந்து டைட்டில் அண்ட் இது இஸ் மார்க் டவுன் ஃபார்மேட். ஸோ மார்க் டவுன்ல வரப்ப எனக்கு ஒரு குட்டி ஹெட்டிங் மாதிரி எனக்கு வரும். ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யூசரோட இன்புட். இப்போ யூசரோட இன்புட்டை நான் வாங்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா இந்த ஸ்ட்ரீம்லிட்ல ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி சென்ட் பண்றோமோ அதே மாதிரி இது ஒரு ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம்ல ஃபார்மோட நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இது 2 காலமா நான் பிரிச்சிருக்கேன், காலம் 1 காலம் 2. காலம் 1 காலம் 2 அப்படிங்கிறது என்னன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுல இருக்குல்ல இது ஒரு காலம் அண்ட் இது அனதர் காலம். ஸோ இது காலம் 1 அண்ட் காலம் 2. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காலம் 1ல ஒவ்வொரு வேரியபிளா நான் கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட நான் எப்படி இன்புட்க்கு வந்து என்னென்னலாம் நான் இன்புட்டா வாங்குறேனோ அந்த இன்புட் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். டே ஆஃப் த வீக், ஈஸ் வீக்கெண்ட், மந்த், டெம்பரேச்சர், ஈஸ் ரெய்னி அண்ட் ரெயின்ஃபால். ஸோ இது எல்லாமே எஸ்டி டாட் ஸ்லைடர் செலக்ட் பாக்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டு உங்களுக்கு இது எல்லாமே ஸ்லைடர் எப்படி இருக்கும், செலக்ட் பாக்ஸ்னா எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதை ரன் பண்றதுக்கு நான் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீம்லிட் ரன் என்னோட ஃபைல் நேம் லீனியர் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரீம்லிட். ஸோ லீனியர் ஸ்ட்ரீம்லிட் டாட் py. ஸோ நான் ஒன்ஸ் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ரன் ஆகி எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு இது லோட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு நேம்லாம் சேஞ்ச் ஆகிடும், காஃபி ஷாப் ரெவென்யூ ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சா, இதுக்கு பேர் தான் ஸ்லைடர். ஸோ இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்ல, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஸ்லைடர். இது வந்து செலக்ட் பாக்ஸ். ஒரு பாக்ஸ் இருக்கும், இதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எப்படின்னா இந்த ஒரு செலக்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுல இது எனக்கு மேல தெரியக்கூடிய அந்த நேம், அண்ட் தென் இதுக்குள்ள 0,1 இதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தா அதையும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் அப்படிதான் ஸ்லைடர். இது வந்து 1ல இருந்து 12 வரைக்கும் எனக்கு கொடுக்கணும், 6 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது எனக்கு இங்க கொடுத்துரும். அதாவது இப்படி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கறது எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் இன்புட். ஸோ
ஸோ நம்பர் இன்புட்ல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வாங்கியிருக்கோமா. ஸோ இது என்ன நம்பர் இன்புட் இப்படி இருக்கும். ஸோ இதுல டிஃபால்ட்டா இந்த டெம்பரேச்சர் தான் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இது வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்ல அப்படின்னா இப்படியும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 26 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 26.00 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடும். அண்ட் தென் வேற என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் இன்புட் செலக்ட் பாக்ஸ் செலக்ட் பாக்ஸ் செலக்ட் பாக்ஸ் இது எல்லாமே நம்ம செலக்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காலம் டூல ஸ்லைடர் யூஸ் பண்ணியிருக்கோம் செலக்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் இது எல்லாமே நம்பர் இன்புட் ஸ்லைடர். ஸோ இதுதான் இது இந்த மாதிரி எல்லா இன்புட்டையும் வித் காலம் 1 அப்படின்னா இதுக்குள்ள எனக்கு இது எல்லாமே வரணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. தென் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைனலா என்னோட ப்ரிடிக்டட் லாஜிக் இப்போ என்னோட லாஜிக்கை நான் கொடுக்க போறேன். ஸோ ஒன்ஸ் இஃப் சப்மிட்டட் நம்ம எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்புட்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு டிக்ஷனரியா ஸ்டோர் பண்றேன். ஏன்னா நான் வந்து எப்படி என்னோட டேட்டாவை மாடலுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா ஃப்ரேமா தான் நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டிக்ஷனரியா ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டிக்ஷனரி டேட்டா ஃப்ரேமா நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இன்புட்ல நான் என்ன பண்றேன்னா எல்லா நான் வாங்கக்கூடிய அந்த ஃபார்ம்ல இருந்து வாங்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் ஒரு டிக்ஷனரியா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அதை இன்புட் டிஎஃப் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றேன். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்ல இன்புட்டை நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண போறோம். இந்த இன்புட்டை நான் ப்ராசஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் என்னோட ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை நான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேலார் வந்து நம்ம ஆல்ரெடி மாடல் வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. ஸ்கேலார் டாட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்த இன்புட் டிஎஃப் பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் செலக்டட் இன்புட் அப்படிங்கிற வேரியபிள்ல செலக்டர் டாட் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்னோட செலக்டட் இன்புட் இந்த ஸ்கேல்டு இன்புட்டை நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலா ப்ரிடிக்ஷன். ஸோ ப்ரிடிக்ஷன் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரிடிக்ட்ல இந்த செலக்டட் இன்புட்டை நான் பாஸ் பண்றேன். செலக்டட் இன்புட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸ் தான் எனக்கு வேணுங்கிறதுனால இங்க இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு 0 அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஃபைனலா எஸ்டி டாட் சக்சஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு அது ஒரு கிரீன் கலர்ல எனக்கு வரும். இதுலயே வந்து எரர் அப்படின்னு ஒன்று இருக்கு, வார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எரர்லாம் வந்து சம்திங் ஏதோ எரர் வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எரர்னு கொடுத்தோம்னா அது ரெட் கலர்ல எனக்கு ஷோ ஆகும். வார்னிங் அப்படிங்கிறது சம்திங் எல்லோ கலர்ல ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து எஸ்டி டாட் சக்சஸ்னு கொடுத்து ப்ரிடிக்டட் டெய்லி ரெவென்யூ இந்த ப்ரிடிக்ட் பண்ணதை ப்ரிடிக்ஷன் எனக்கு 0.2 2 டெசிமல் பாயிண்ட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் இன்புட் வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே ஜஸ்ட் வந்து என்னன்னா 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் இது வந்து ஹாலிடேவா இல்லையா, எஸ். ஸோ அதுக்கப்புறம் டே ஆஃப் த இயர் அண்ட் தென் வீக் ஆஃப் த இயர் அண்ட் குவார்ட்டர் அண்ட் டே நேம் அண்ட் சீசன் கொடுத்துட்டு இப்போ நான் ப்ரிடிக்ட் ரெவென்யூ கொடுத்தேன்னா அது எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்ட்ரீம்லெட் அப்படிங்கிற பேக்கேஜை யூஸ் பண்ணி இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். எப்போ யூஸ் ஆகும்? இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ராஜெக்டை டெமோ பர்பஸ்க்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெமோ நம்ம நிறைய டைம் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு கோட் எழுதிட்டீங்க அது ஒரு டெமோவாக நீங்கள் காட்டணும் அப்படிங்கிறப்போ அந்த கோட்லேருந்து காட்டாமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வெப்சைட்டை நீங்கள் காட்டிக்கலாம். அண்ட் தென் இதை என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக நீங்கள் டெப்ளாயும் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக ஸ்ட்ரீம்லெட்ல உங்களோட கோடை வந்து கிட்டப்ல ஃபர்ஸ்ட் இது டெப்ளாய் பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கோட் இருக்குல்ல, ஸோ இந்த கோடை உங்களோட கிட்டப்ல வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ கோட் இம்போர்ட் பண்ணுறப்போ இந்த மூணுத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் கிட்டப்ல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கிட்டப்ல ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த டெப்ளாய் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிட்டப்லேருந்து உங்கள் கோடை வந்து ஸ்ட்ரீம்லெட்டில் இன்டெகிரேட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக டெப்ளாய் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் இந்த டெப்ளாய். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் 2-3 அல்காரிதம்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி டெப்ளாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ டெப்ளாய் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் கிட்டப்ல இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக கிட்டப்போட அக்கௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ டெப்ளாய் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீம்லெட் வந்து மோஸ்ட்லி டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ இதை நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஈஸியாக ஒரு 5 minutes ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது. இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மாடல்லாம் பண்ணதுக்கப்புறம்
அந்த மாடல நீங்க டைரக்ட்டா வந்து உங்களோட ChatGPTல கோட வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இத ஸ்ட்ரீம்லெட் ஆப்பா கன்வெர்ட் பண்ணி குடு அப்டின்னா, அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரீம்லெட்டா ஒரு வித்தின் ஒரு 2 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ஹோல் கோட ப்ராப்பரா குடுத்துரும். இல்ல நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் நானே கத்துக்கிறேன் அப்டின்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்ட்ரீம்லெட்ல. அத வந்து Googleல சர்ச் பண்ணி நீங்க வந்து ஓனா வந்து நீங்களே ஒவ்வொரு லைன் கோடு எழுதி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் விஷ். பட் ஸ்ட்ரீம்லெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு டெமோ பர்பஸ்க்கு நான் ஒரு ஈஸியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இத வச்சு நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நேத்து கிளாஸ்ல உங்களுக்கு நான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அண்ட் லேபிள் என்கோடர் பத்தி எனக்கு ஏதோ ப்ராப்பரா சொல்லி கொடுக்காத மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. ஸோ அதனால அந்த 2 கான்செப்ட்ட நான் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு லைட்டா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்னா என்ன? அண்ட் லேபிள் என்கோடர்னா என்ன? அப்படிங்கிறத ஒரு குட்டியா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நேத்து கிளாஸ்ல யாருக்காவது புரியல அப்படின்னா, இன்னைக்கு இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபீச்சர் ஸ்கேலிங். அதாவது என்னோட டேட்டாவை நான் ஸ்கேல் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது தான் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டால எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு லேக்ஸ் கணக்குல, அதாவது ஒரு காலமோட யூனிட் வந்து லேக்ஸா இருக்கு, அதாவது ருபீஸ் வந்து லேக்ஸா இருக்கு. அண்ட் இன்னொரு இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும்? 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்குமா அவங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இப்போ இதை வந்து நான் என்னோட மாடலுக்கு பாஸ் பண்றப்ப, அப்படியே நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னோட மாடல் என்ன பண்ணும்னா, எந்த வேல்யூஸ் அதிகமா இருக்கோ அதுதான் டார்கெட் வேரியபிளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வேல்யூ வந்து லேக்ஸ் அண்ட் இதையும் கம்பேர் பண்றப்போ ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதோட ஸ்கேல் வந்து 0லேருந்து 10, 0லேருந்து 5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தப்பு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்கேல் பண்ணிட்டு என்னோட மாடலுக்கு வந்து என்னோட டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்றேன். ஸோ இது லைக் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டேட்டா இப்போ 50, 60 இப்போ நான் உங்களுக்கு இதிலே போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து என்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 50, 60. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இந்த டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்கேலார் டாட் ஃபிட்ல ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்ல எனக்கு இந்த வேல்யூவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரைல இந்த வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னா, இது எனக்கு எந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இது ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். லைக் எல்லாத்தையுமே ஒரே வேல்யூவா, ஒரே ஸ்கேலிங்கே எனக்கு கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் -1.414 and then comma minus 0.707 இந்த மாதிரி எனக்கு கன்வெர்ட் பண்ணிக்கும். இது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, இதுக்கு பேக் எண்ட்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, z equal to x minus mean, அதாவது மியூ இந்த இடத்துல வரும், அண்ட் டிவைடட் பை சிக்மா. சிக்மா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது இப்போ நான் இந்த வேல்யூஸை வந்து நான் இதுக்குள்ள அனுப்புறேன், இந்த ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்குள்ள அனுப்புறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூவோட மீன் வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஸோ 50 அண்ட் 60யோட மீன் வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுட்டு, அதே மாதிரி இந்த 2 வேல்யூக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மீன் வேல்யூ வந்து ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 13 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட ஃபார்முலா எந்த மாதிரி மாறும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன 50, அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 50 மைனஸ் மீன் வேல்யூ வந்து 20 அண்ட் ஹோல் டிவைடட் பை என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன 13. ஸோ என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 13. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு கால்குலேட் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்கும். அது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதோட மீன் 0வா இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ஆ இருக்கும். அதுக்கு மீனிங், நான் ஓவராலாக ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாருக்குள்ள என்னோட டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலம், அதாவது இந்த மாதிரி எனக்கு வேல்யூ வந்ததுக்கப்புறம் இந்த காலமோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நான் ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னா, மீன் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா 0வா இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்.
ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் நோட்ஸ்ல நான் ப்ராப்பரா உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே எழுதியிருக்கேன். ரிட்டன் நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அதுலேருந்து வந்து ப்ராப்பரா உங்க நோட்ஸ் எல்லாமே அதுலேருந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலா. அண்ட் தென் என்ன அப்படின்னா லேபிள் என்கோடர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா? ஸோ லேபிள் என்கோடர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ உங்களோட காலம்ல வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேட்டகரிக்கலான ஒரு வேல்யூ இருக்கு. கேட்டகரிக்கல் வேல்யூ அப்படிங்கிற சென்ஸ் என்னன்னா, இப்போ உங்களோட நம்மள்ட்ட என்ன இருக்கு? ஒரு டே காலம் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு டே காலம் இருக்கு. டே காலம்ல என்ன இருக்கு அப்படின்னா, அம் லைக் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அண்ட் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ, இப்போ இத வந்து என்னோட டேட்டாவுக்கு நான் அப்படியே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி நான் பாஸ் பண்ணாம, அத வந்து ஒரு நியூமரிக் வேல்யூஸா நான் மாத்தி நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, லேபிள் என்கோடர் அப்படிங்கிறது. லேபிள் என்கோடர் என்ன பண்ணும் அப்படின்னா, கேட்டகரிக்கல் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டாவையும் யூனிக்கா இருக்கிற டேட்டா கிடையாது. இப்போ ஒரு குரூப் ஆஃப் டேட்டா ஒரு காலம்ல இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டே நேம். ஸோ டே நேம்ல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கும்? மண்டேலேருந்து நம்மளுக்கு ஃப்ரைடே மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி சீசன். சீசன்லேயும் பார்த்தா ஒரு 4 சீசன் தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியா இருக்கிறத எனக்கு நியூமரிக்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் எது யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த லேபிள் என்கோடர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ அண்ட் கிரீன் அண்ட் ரெட். ஸோ இப்போ இந்த வேல்யூவை நான் என்னோட லேபிள் என்கோடருக்கு நான் பாஸ் பண்ணா இது எனக்கு எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்னா 2, 1, 0, 1 அண்ட் 2. ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆனிச்சு? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல எனக்கு மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு? ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு அண்ட் ப்ளூ. இதுதான் இங்க ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஸோ அப்போ என்கிட்ட என்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னா ப்ளூ, கிரீன் அண்ட் ரெட். ஸோ இந்த இடத்துல இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ப்ளூ அப்படிங்கிறது 0 அண்ட் தென் கிரீன் அப்படிங்கிறது 1 அண்ட் தென் ரெட் அப்படிங்கிறது 2. ஸோ இது இந்த மாதிரி இது வந்து ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த பேட்டர்னை தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேல்யூல அப்ளை பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்னை வந்து ஃபைண்ட் பண்ணுதுல ப்ளூ ஈக்குவல் டு 0, கிரீன் ஈக்குவல் டு 1, ரெட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணுதுல. ஸோ அதுதான் ஃபிட்டோட வேலை. ஃபிட் நம்ம நேத்தி பார்த்தோம். ஃபிட்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதோட வேலை என்னன்னா இந்த பேட்டர்னை ஃபைண்ட் பண்றது. ஓகே, நீ பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணிட்ட. இந்த பேட்டர்னை இந்த காலம்ல அப்ளை பண்றதோட வேல்யூ தான் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கறதோட வேலை. ஸோ தனித்தனியா பண்ணா இப்படிதான் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபிட்டுங்கிறது இந்த பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது ஃபைண்ட் பண்ணது இதுல அப்ளை பண்ணும். ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ரெண்டுத்தையுமே ஒன்னா பண்ணும். இந்த பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணும். ஸோ இதுதான் ஃபிட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம நியூவா பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் நான் இன்னைக்கு அதை திருப்பி எடுத்தேன். ஸோ நேத்தி கிளாஸ்ல உங்களுக்கு அது என்னன்னு புரியல அப்படின்னா இன்னைக்கு அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல தெளிவா எல்லாமே இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னா என்ன, லேபிள் என்கோடர், ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ஸ்ட்ரீம்லைட் கோடையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு இதில் எப்படி வந்து ஸ்ட்ரீம்லைட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜஸ்ட் வித்தின் த 5 மினிட்ஸ் நான் வந்து என்னால் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும் ஸ்ட்ரீம்லைட் அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரியை யூஸ் பண்ணி. ஸோ நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு நியூவான அல்காரிதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். அண்ட் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும், அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அவர் டுமாரோஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.